அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தின் போது அக்கட்சி நிர்வாகிகள் சிலர் வரும் சட்டமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது குறித்து பேசியதற்கு சீமான் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவால் எந்த பலனும் கிடையாது எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது நம்முடைய இருக்கிறார் கேட்போம். ஆனா இப்ப விக்கிரவாண்டி தொகுதியோட இடைத்தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் எப்படி பாக்குறீங்க? வெளியாகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா எண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. மாலையில தான் இறுதியா எவ்வளவு எண்ணிக்கைன்னு தெரியும். எங்களுக்கு எங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை உயர்த்தி நாங்க மக்களுக்கு அருகில செல்லணுங்கிறதா எங்க நோக்கம். பல ஆண்டுகள் எங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட கட்சிகள், பல முறை பதவியில் இருந்த கட்சிகள், பல கட்சிகளினுடைய கூட்டணிகள், இதெல்லாம் சேர்த்து அப்புறம் பணம், அதுக்கு மேல ஆளுங்கட்சிக்கு அதிகாரம். இப்போ எங்கள் ஐயா எடுத்துக்கிட்டா, பாமக எடுத்துக்கிட்டா மேல அதிகாரம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ஒரு எளிய பிள்ளைகள் இவ்வளோ தூரம் முன்னேறி போகிறதுங்கிறது பெருசு தான். இப்போ இறுதியாக எண்ணும் போதும் எங்களுக்கு எவ்வளவு மக்கள் மதிப்பளிச்சிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்கிறது தெரிய வரும். அதை வச்சு தான் இப்போ இதனால ஒரு மாறுதல் வரப்போறது இல்லை. இப்போ எங்கள் ஐயா பாமகவே வென்றிருந்தாலும் ஒன்றும் பெரிய மாறுதல், ஆட்சி மாற்றமோ ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆனாலும் அவங்கவுங்க வாக்குகளை தக்க வைக்க போராடுவாங்க. திமுக தன் ஆட்சிக்கு கிடைச்ச சாதனை, கிடைச்ச வெற்றி, கள்ளச்சாராய சாவெல்லாம் எங்களை பாதிக்கல அப்படின்னா காட்டுறதுக்கு அது போராடும். தெரிஞ்சது தானே. 2026 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வேணும் சில மாவட்ட தலைவர்கள் அவங்களோட கூட்டம் நாங்க அந்த கட்சியோட இணைஞ்சு ஒன்னா நிக்கணும்னு விரும்பிய அதிமுக ஒவ்வொரு தொண்டருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் அது முடிவெடுக்கணும். இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது.